கேரளாவில் ஓணம் பண்டிகை களை இழந்ததால் அந்த மாநிலத்திற்கு ஏற்றுமதி செய்யப்படும் டன் கணக்கிலான பூக்கள் திண்டுக்கல் மலர் சந்தையில் தேக்கமடைந்துள்ளது. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஐயப்பன். விவரங்கள். நிச்சயமாக திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே திண்டுக்கல் மாநகராட்சிக்கு சொந்தமான அறிஞர் அண்ணா பூ மார்க்கெட் செயல்பட்டு வருகிறது. திண்டுக்கலை சுற்றியுள்ள கிராமங்களில் பிரதான தொழிலே பூ விவசாயம்தான். திண்டுக்கலை சுற்றியுள்ள சிறுநாயக்கன்பட்டி, சின்னாலப்பட்டி, கலிக்கம்பட்டி, வெள்ளோடு, அனுமந்தரையன்கோட்டை, அதிகாரிப்பட்டி, கோபால்பட்டி உட்பட பல கிராமங்களில் பிரதான தொழிலே பூ விவசாயம்தான். தற்பொழுது அந்த ஓணம் பண்டிகை கேரளாவில் 10 நாட்கள் கொண்டாடப்படுவது வழக்கம். இந்நிலையில் இந்த வருடம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக கேரள அரசு ஓணம் பண்டிகை ரத்து செய்துள்ளது. முன்னதாகவே திண்டுக்கலை சுற்றியுள்ள கிராமங்களில் விவசாயிகள் கேரளாவுக்கு அதிகமாக அனுப்பக்கூடிய வாடாமல்லி, செண்டுமல்லி, ஆரஞ்சு செண்டுமல்லி, பட்ரோஸ், செவ்வந்தி, ரோஸ் போன்ற பூக்களை விவசாயம் செய்தனர். தற்பொழுது பூக்கள் விற்பனைக்காக திண்டுக்கல் பூ மார்க்கெட்டு கொண்டு வந்துள்ளனர். ஆனால் தற்பொழுது கேரளாவில் ஓணம் பண்டிகை ரத்து செய்யப்பட்டுள்ளதால் இங்கிருந்து பூக்கள் விற்பனைக்காக கொண்டு செல்லப்படவில்லை. இதனால் சராசரியாக ஒரு நாளைக்கு 50 முதல் 60 டன் வரைக்கும் பூக்கள் கேரளாவிற்கு ஓணம் பண்டிகைக்காக கொண்டு செல்லப்படுவது வழக்கம். ஆனால் தற்பொழுது ரத்து செய்யப்பட்டுள்ளதன் காரணமாக திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் பூக்கள் அதிக அளவில் தேக்கம் கண்டுள்ளது. கடந்த வருடம் 1 கிலோ வாடாமல்லி 120 ரூபாய்க்கு விற்பனையானது. ஆனால் தற்பொழுது 30 ரூபாய்க்கு வாங்கக்கூட ஆள் இல்லாமல் தேக்கமடைந்துள்ளது. செண்டுமல்லி கடந்த வருடம் 150 ரூபாய்க்கு விற்பனையானது. ஆனால் தற்பொழுது 30 ரூபாய்க்கு தான் விற்பனையாகிறது. 400 ரூபாய்க்கு விற்பனையான பட்ரோஸ் தற்பொழுது 20 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதனால் சராசரியாக பல டன் கணக்கில் பூக்கள் திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் தேக்கமடைந்துள்ளது. இந்நிலையில் நாளை இந்தியா முழுவதும் விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. இதனால் பெண்கள் தலைக்கு சூடிக்கொள்ளக்கூடிய பூக்களின் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது. சென்ற வாரம் 300 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகைப்பூ தற்பொழுது 1000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. முல்லைப்பூ 80 ரூபாய்க்கு விற்பனையான முல்லைப்பூ தற்பொழுது 500 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 100 ரூபாய்க்கு விற்பனையான கனகாம்பரம் தற்பொழுது 600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 100 ரூபாய்க்கு விற்பனையான ஜாதி பூ தற்பொழுது 600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பூக்கட்ட பயன்படுத்தக்கூடிய சம்மங்கி பூ 60 ரூபாய்க்கு போன வாரம் விற்பனையானது. தற்பொழுது 200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இது போன்று தலைக்கு சூடக்கூடிய பூக்கள் மட்டும் விலை உயர்ந்துள்ளது. அடுத்தடுத்து முகூர்த்தங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதால் தொடர்ந்து பூக்களின் விலை உயரும் என வியாபாரிகள் தெரிவித்தனர். தற்பொழுது பூக்களின் விலை கேரளாவுக்கு செல்லக்கூடிய வாடாமல்லி, செண்டுமல்லி, பட்ரோஸ், செவ்வந்தி, பன்னீர் ரோஸ் போன்ற பூக்கள் தேக்கமடைந்துள்ளதால் இதில் விவசாயம் செய்த விவசாயிகளுக்கு லட்சக்கணக்கில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.